இங்க இந்த லேடி சப்பாத்தியும் சைட் டிஷ்ஷும் செஞ்சு அதை பேக் பண்ணிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் வாசல்ல முகத்தை மறைச்சிட்டு ஒழிஞ்சு நிக்கிறாங்க. வாட்ச்மேன் அந்த பக்கம் போனதும் ஓடி போய் காம்பவுண்ட் சுவரில் இருக்க ஒரு பூத்தொட்டி பக்கத்தில் அந்த பேக்கை வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு குட்டி பாப்பா ஓடி போய் அந்த பேக்கை எடுத்துக்கிறான். அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த சப்பாத்தியை ஷேர் பண்ணி சாப்பிட்றா. இப்படி டெய்லி டேஸ்டியாக விதவிதமாக சாப்பாடு அனுப்புகிறாங்களே, யார் இது உன் அம்மாவான்னு ஃப்ரெண்டு கேட்குறப்போ இன்னொரு பாப்பா அம்மா இருந்திருந்தா இவ ஏண்டி நம்ம கூட இருக்க போறா, அவள் அம்மா கூட தானே இருந்திருப்பான்னு கேஷுவலாக சொல்கிறான். சாப்பிட்டு முடிச்சதும் டிஃபன் பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணி அதே பூத்தொட்டி கிட்ட வச்சிடறான். அந்த லேடியும் அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாகி இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அடுத்த நாளும் பாப்பாக்கு அதே மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பாப்பா சாப்பிட்டு முடிச்சதும் அவ ஃப்ரெண்டு ஓடி வந்து எல்லாருக்கும் அங்கே சாக்லேட் கொடுக்குறாங்க. நீ போய் வாங்கலையான்னு கேட்டதும் இந்த பாப்பாவும் எதுக்கு சாக்லேட்னு கேட்குறா. அதுக்கு அந்த பாப்பா சொல்றா, இன்னைக்கு மதர்ஸ் டேவா, அதுக்காக சாக்லேட் தராங்கன்னு சொல்லவும் ஓடி போய் இவளும் சாக்லேட் வாங்கிக்கிறா. வழக்கம் போல டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போனவங்க ஏதோ சத்தம் கேட்குதேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல சாக்லேட்ஸும் ஒரு பேப்பரும் இருக்கு. அந்த பேப்பர்ல ஹாப்பி மதர்ஸ் டே அம்மான்னு பாப்பா எழுதி அனுப்பியிருக்கா. அதை பார்த்து இவங்க உடஞ்சி போய் அழறாங்க. அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி வெளியில வராங்க. ஆக்சுவலி இவங்க தான் அந்த பாப்பாவோட அம்மா. இவங்க ரெட் லைட் ஏரியால இருக்காங்க. எதிர்பாராத விதமா குழந்தை உண்டாக்கிடுச்சு. குழந்தை பொண்ணா பிறந்ததால இவங்க கூட இருந்தா சேஃப் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டாங்க. ஆனாலும் டெய்லி இவங்க கையால சமைச்சு அதை பேக் பண்ணி அந்த பாப்பாவுக்கு கொடுத்து விடுவாங்க. என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்துக்கலனாலும் அம்மா பொண்ணுக்குள்ள இருக்க பாசம் பிரம்மி போட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.